أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال الله تبارك وتعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا حبيبي يا رسول الله. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வான்மறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவும் ஃபத்தஹிஸூ அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய விரோதி, ஆகையால் அவனோடு நீங்கள் பகைத்துக் கொள்ளுங்கள், அவனோடு நீங்கள் விரோதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூறுகிறார். கடந்த சில வாரங்கள் உங்கள் மத்தியில் நான் பேசினேன், எவர்களோடு நாம் தொடர்பும் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாலிஹீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையாளர்கள் யார்? எவர்களோடு நாம் சகவாசமும் தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டும், எவர்களோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை கடந்த வாரங்கள் உங்கள் மத்தியில் நான் எடுத்துக் கூறியிருக்கின்றேன். சுருக்கமாக சொல்ல போனால், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதற்கான பொருள், அறிவுடையவர்களோடு இருந்து கொள்ளுங்கள், நற்பண்பு உடையவர்களோடு இருந்து கொள்ளுங்கள், கொடையாளிகளோடு இருந்து கொள்ளுங்கள், நல்லோர்கள் நன்மையை நாடுகின்றவர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதற்கு மாறாக ஷைத்தான் உடைய சந்ததியினரை விட்டும் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றுபவர்கள் தீயோர்களை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பொய்யர்களோடு சகவாசத்தை வைத்துக் கொள்ள கூடாது, அறிவற்றவர்களோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்ள கூடாது என்பதாக கடந்த வாரம் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றேன். சுருக்கமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், துனியாவுடைய விஷயத்துல நீங்கள் ஒரு நண்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரு கொடையாளியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கின்றவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தீனுடைய விஷயத்துல உலமாக்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ளுங்கள். அதுல உங்களுக்கு தீனுடைய பிரயோஜனம் கிடைக்கும். துனியாவுடைய பிரயோஜனங்கள் கொடையாளிகளோடு கஞ்சத்தனத்துடையவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் என்று சொன்னால், அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். ஆக உலமாக்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ளுங்கள். நட்பு என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களே, அந்தளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நண்பர் என்பது எப்படிப்பட்டது சொன்னால், 2 கரங்களை போன்றவர்கள். ஒரு கரம் அடுத்த கரத்தை கழுவக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நண்பன் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் தூய்மைப்படுத்தக்கூடியவராக, சுத்தம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் தவிர புறம் பேசுகின்றவர்கள், குறை கூறுபவர்கள் நண்பர்களாக ஆக முடியாது. அவர்களிடத்தில் தான் அமானிதமும் இருக்கும்.
ஆக நண்பர் என்பதைய ஒரு உட்பொருள், ஒரு அசல் பொருள் என்னவென்று சொன்னால் ரகசியத்தை பாதுகாப்பவர். ஆக ஒரு ரகசியத்தை பாதுகாப்பவர் தான் நண்பராக இருக்க முடியுமே தவிர ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள், வெளியே குறை சொல்கின்றவர்கள், அவர்கள் நட்பும் சகவாசத்திற்கும் உரியவர்கள் கிடையாது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 2 கரங்களை போன்றவர்கள் நண்பர்கள் என்று சொன்னார். ஆக ஒரு நட்புக்கு மிக அத்தியாவசியமா ஒரு நண்பருக்கு ஒரு அறிகுறி என்னவென்றால், தன்னுடைய தேவையை விட்டு அந்த நண்பருடைய தேவையை முதலிடமாக கருதுகின்றவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இந்த விஷயத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஹஜ்ரத் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய ஜமாஅத்துகளில் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹாஜிரீன்களுடைய எல்லா அத்தியாவசியத்தையும் அவர்கள் நிறைவேற்றி வைத்தார்கள். தன்னுடைய விஷயத்தில் அவர்கள் பின்னாடி தான் இருந்தார்களே தவிர முன்பாக முதலாவதாக முஹாஜிர்களுக்கு என்ன தேவை என்பதைத்தான் அவர் நோக்கமாக இருந்தார்கள். அதனால்தான் அன்சார்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் சஹாபாக்களுடைய ஜமாத்தில் இருக்கின்றதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் வான்மறை வசனங்களும் சாட்சியாக இருந்து கொள்கின்றது. ஆக ஒரு நண்பர் என்று சொன்னால் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து, ஒரு நட்புக்கு ஒரு நண்பன் என்பதற்கு ஒரு ரொம்ப அடிமட்டமான ஒரு நட்பு என்ன என்று சொன்னால், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து தன்னுடைய நண்பருடைய தேவையை கேட்பதற்கு முன்னாலே பூர்த்தி செய்பவன் நண்பன். கேட்டுவிட்டால் ஒரு நண்பன் அடுத்தவுடைய நண்பர் எனக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு கடன் வேணும் என்று கேட்டு விட்டாலே அது நட்பு கிடையாது. அது தெரிஞ்ச மாதிரி பழக்க வழக்கம் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நட்பில் அவர் இடம் தர மாட்டார். நண்பன் என்று சொன்னால் தன்னுடைய அதனுடைய அவருடைய அடிமட்டமான ஒரு தர்ஜா என்ன என்று சொன்னால், அவருடைய தேவையை அவன் கேட்காமலே பூர்த்தி செய்வது, இது நட்பு. சுருக்கமாக உலமாக்களுடைய சகவாசத்தில் நாம் அமர வேண்டும், நல்லவர்களுடைய சகவாசத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலமாக்களுடைய சகவாசத்துல இருந்து அந்த உலமாக்களை துன்யாதாராக்குறதா, அந்த உலமாக்களை சரண்டர் பண்றதா? உலமாக்களுடைய சகவாசத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலமாக்களிடத்தில் ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நெறிமுறைகளை என்னவென்று கேட்டு நாம் அதன் பிரகாரம் அந்த கட்டளைக்கு அடிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலமாக்களுடைய சகவாசத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் உண்மையாளர்கள், அவர்கள் தான் அறிவுடையவர்கள், அவர்கள் தான் நல்லோர்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் ஜாலிசன் அவ் முஹிப்பன் ஃபலா தகுன் காமிசா ஃபதுஹ்லகு 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 அவ் கமா قال النبي صلى الله عليه وسلم. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஆலிமாகி விடுங்கள். உங்களுக்கு ஆலிமாகுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அவ் முத்தஅல்லிமன், நீங்கள் மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். அதுவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அதற்காகவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவ் ஜாலிசன், குறைந்த பட்சமாக நீங்கள் அவர்களோடு அமருங்கள், அவங்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் உறவாடுங்கள் என்பதாக. அதற்காகவும் நமக்கு நேரம் கிடைக்கவில்லை, துனியான்னு நாம் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டிய நம்மளுடைய சூழ்நிலை என்று சொன்னால் அவ் முஹிப்பன், நீங்கள் உலமாக்களை நேசிக்க கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். அட்லீஸ்ட் அந்த உலமாக்களுடைய நேசம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஃபலா தகுன் காமிசா, 5வதாக ஆகிவிடாதீர்கள். உலமாக்களுடைய வெறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள், உலமாக்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஃபதுஹ்லகு ஃபதுஹ்லகு ஃபதுஹ்லகு, நீங்கள்
நாசமாக போய்விடுவீர்கள், நீங்கள் நாசமாகி விடுவீர்கள், நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்பதாக 3 முறை அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஆக உலமாக்களுடைய சகவாசத்தில் இருந்து கொள்ளுங்கள். எவ்வாறு உலமாக்களுடைய சகவாசத்தில் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறே ஷைத்தானுக்கு அடிப்பணிபவர்கள், ஷைத்தானுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள், ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றுகின்றவர்களோடு நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டாம், அவருடைய சகவாசத்தை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிஸுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான், உங்களுடைய பகைவனாக இருக்கின்றான். ஆதலால் நீங்கள் அவனோடு பகைத்துக் கொள்ளுங்கள். அவனோடு பகைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய வழிபாடுகளில் வணக்கங்களில் நீங்கள் ஈடுபாடு கொள்ளுங்கள். அந்த வணக்கங்களில் ஈடுபாடு கொள்ளும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அடிபணிந்து அவனை வழிபடுங்கள். அதுதான் ஷைத்தானுக்கு எதிராக. ஆக ஹக்கான ஷைத்தானுக்கு நல்லவர்களுடைய சகவாசமே பிடிக்காது. மனிதனுடைய இதயம் இருக்கின்றதே அது ஒரு கோட்டையை போன்றதா. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கோட்டையை ஷைத்தான் கைப்பற்றதுக்காக அவன் அந்த கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்பதாக அவன் அந்த கோட்டை மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஒரு எதிரியுடைய தாக்குதல் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதோடைய செக்யூரிட்டியை நாம் தேடுவோம், அவருடைய பாதுகாவலரை நாம் வைப்போம். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழி கெடுப்பதற்காக ஷைத்தானை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஷைத்தானுடைய வழியை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய நேசர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்திருக்கின்றார். ஆக அந்த நேசர்களோடு உலமாக்களுடைய சோபத்துல சூஃபியாக்களோடு நல்லவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அந்த ஷைத்தானுடைய எல்லா வழியும் தெரியும். அப்ப ஒரு கோட்டையை ஒருத்தன் தாக்க வந்தா நமக்கு தாக்கக்கூடிய அந்த எதிரியுடைய எல்லா வழியும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? அப்பதான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நமக்கு வழியே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? டிஃபீட், நம்ம நஷ்டவாளி ஆகிவிடுவோம், தோற்கடிக்கப்படுவோம். நம்முடைய கோட்டையை நாம் கைவிட்டு விடுவோம். ஆக அந்த கோட்டையை நாம் கைவிடாமல் இருப்பதற்கு, அந்த ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு நாம் இடம் பெறாமல் இருப்பதற்காக அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வழிமார்கள், இறைநேசர்கள், அவருடைய சகவாசத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லோர்களுடைய சகவாசத்தில் நீங்கள் இருந்து கொண்டாலே ஷைத்தானை தனியா காட்டிக்கிடுவான். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்க தான் பெரிய அரேபியா காணேந்து பெரிய சூஃபின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க நல்லவர்களுடைய சோபத்துல வந்துட்டாலே அவன் எவ்வளவு பெரிய ஷைத்தான் என்றதை காட்டி தந்துருவான் அவனை. முதலாவதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னது என்ன? இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி. அதை விட்டுதான் நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது முதலாவது என்ன ஓதுறோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டு விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வின் பாதுகாப்பு நான் தேடுகிறேன் என்று சொல்லிதான் வான்மறை குர்ஆன்ல ஹிதாயத்து தானே இருக்கு. பின்ன அங்க ஷைத்தானுடைய பாதுகாப்பு ஏன் தேவை? அங்கேயும் விஷயம் இருக்கு, அங்கேயும் அவனுடைய ஊடுருவல் இருக்கு. சிந்தனை, ஷைத்தானுடைய சிந்தனை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய வழிமுறையை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வழிமார்களோடு, உலமாக்களோடு, சூஃபியாக்களோடு நம்முடைய தொடர்பும் சகவாசம் இருந்தால்தான் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாக்க முடியும். ஷைத்தான் ஒரு இடத்துல சொல்றான், இந்த மனிதனை, ஆதமுடைய சந்ததியினை அப்படியே அடக்கி போடுவேன், பீஸ் பீஸ் ஆகிடுவேன். இல்லா கலீலா, குறைந்த நபர்களை தவிர எல்லாத்தையும் வழிகட்டுருவேன் அல்லாஹ் கிட்டே சேலஞ்ச் பண்ணி சொல்றான் இப்லீஸ். ஆக ஒரு சிலரை தவிர
அந்த ஒரு சிலர் யார் என்று சொன்னால் இஹ்லாஸ் உடையவர்கள். கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில் நடக்கும் பொழுது கொஞ்சம் கூட சுயநலம் என்றது அதுல இருக்கக்கூடாது. அவ்வளவு பியூரிட்டியா இருக்கும். அந்த இஹ்லாஸ் உள்ளவர்கள் அவன் சொன்னதுலயே பெரிய சயின்ஸ் இருக்கு. லாசனி கண்ண ஜுர்ரியத்தஹு இல்லா கலீலா, ஆதமுடைய சந்ததியினர் அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கி போட்டுறேன், அரைச்சி போட்டுறேன், இல்லா கலீலா, ஒரு சிலரை தவிர. இந்த அரைச்சிடுவேன் ஏன் சொன்னான்? அந்த காலத்துல இந்த என்ன சொல்லுவாங்க, கையில அரைக்கிற இந்த கல்லு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லு வச்சு அரைக்கும் பொழுது அதுல ஒரு கம்பு இருக்கும். அந்த கம்புக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் குத்துபு. அந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எல்லா கோதுமை அரிசி எல்லாம் போட்டாலும் எல்லாமே பீஸ் 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 ஆயிடும், எல்லாமே பவுடர் ஆயிடும். ஆனா கொஞ்சம் தானியங்கள் மட்டும் அது மிச்சமா இருக்கும். அந்த குச்சியோட ஒட்டி இருக்கும் பாருங்க, அது மட்டும் தப்பிக்கும். ஆக இப்லீஸ் இருக்கின்றானே, ஷைத்தானுடைய சந்தனை அனைத்தையும் அவன் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான், வழிகெடுத்திடுவான். ஆனா அந்த காலத்துடைய குத்துப்மார்கள், ஓஸ்மார்கள், வலிமார்கள் அவர்களுடைய சகவாசத்தில் இருக்கின்ற அந்த கம்பு கூட இருக்கின்ற சில தானியங்கள் மிஞ்சி இருக்கின்றதே, அது பாதுகாக்கப்படுகின்றதே. அவ்வாறே அந்த தொடர்பு உடையவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த தொடர்பின் காரணத்தினால் அவங்க மட்டும் அழைக்கப்பட மாட்டாங்க, அவங்க மட்டும் பாதுகாக்கப்படுவாங்க. ஆக ஷைத்தானுடைய அந்த கோட்டையுடைய தாக்குதலை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அந்த அச்சம் மட்டும் போதாது, வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அத்தகைய உண்மையாளர்களோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் அவருடைய சகவாசத்தில் இருக்க செய்வானாக. ஒமா அலைனா இல்லல் பலாக். சுன்னத் தொழுகார்கள் சொல்லுங்க.